வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் யூபிஐயின் அதிரடி மாற்றங்கள். இதை பற்றி முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் யூபிஐயின் அதிரடி மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன. உலகம் முழுவதும் பலரும் யூபிஐ மூலமாக பணம் பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக யூபிஐ பணம் பரிவர்த்தனை பல்வேறு புதிய அப்டேட்கள் வருகின்றன. பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே போன்ற பயன்பாடுகளை பயன்படுத்தி தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பணம் செலுத்த யூபிஐ சேவையின் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. இதை குறித்து இந்திய தேசிய கழக அறிவிப்பின்படி யூபிஐ ஏபிஐ பயன்பாடுகளை பயன்படுத்தப்படும் வகையில் புதிய தொழில்நுட்ப மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன்படி அதிக அளவில் பயன்படுத்தப்படும் 10 ஏபிஐகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பயனாளர் தனது பணம் இருப்பு விவரங்களை ஒரு நாளில் 50 முறை மட்டும் பார்க்க முடியும். ஒரு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி கணக்குகள் 25 முறைக்கு மேல் சரிபார்க்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் என்ஏசிஐயின் புதிய கட்டுப்பாடு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தானியங்கு கட்டுப்பாடுகள், எஸ்ஐபி, ஓடிபி போன்ற இணைய உச்ச காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி பிறகு மட்டுமே இத்தகைய பரிவர்த்தனைகள் நடைபெறும். ஒவ்வொரு நிமிடத்திலும் 4 லட்சம் பேர் யூபிஐ மூலமாக பணம் செலுத்துகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் சில நிமிடங்கள் கூட யூபிஐ செயலிழந்தால் கோடிக்கணக்கான பயனாளர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதிகம். இத்தகைய செயல்பாடுகளை தவிர்க்கவே இம்மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.